அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யோகத்தில் இருக்கும் நிலைகள், தன்மைகள். ஒரு யோக மார்க்கத்தில் ஒரு மனிதன் ஈடுபடும்போது அவர் எந்த பாதையை பின்பற்றுவது என்பது குழப்பமான ஒன்றுதான். அவர் இங்கே நல்ல பாதைகளும் இருக்குது, போலித்தனமான பாதைகளும் இருக்குது, நடுநிலையான பாதைகளும் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட பாதைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்துறார். இப்போ இதில் 3 விதமான தன்மைகள், பாதைகள் இருக்குது. என்ன 3 விதமான பாதைகள், தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவேகானந்தருடைய அந்த யோக முறை, அவருடைய யோகத்தை கர்மயோகம் என்று சொல்வார்கள். கர்மயோகம் என்றால் மக்களுக்கான சேவைகளை செய்தே அதன் மூலமாக கர்மத்தை கரைப்பது. அதுக்கு அடுத்தாற்போல் தியானத்தில் இருப்பது, தியான முறைகளை பயில்வது. இப்போ இதில் விவேகானந்தர் கடைபிடித்த முறை எது அப்படின்னா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அவர் மக்கள் பணியை தான் அதிகமாக அவர் நேசிச்சிருக்கார். கர்மயோகம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் நம்ம சொல்லலாம். ஒரு சுயநலமற்ற சேவையின் வாயிலாக ஒரு பணி மக்களுக்கு செய்தோமானால் அதையே நாம் கர்மயோகம் என்று சொல்லுவோம். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் அதை தெளிவாக கடைபிடித்தவர் விவேகானந்தர். பிறகு தன்னைத்தான் உணர்வதற்கான பயிற்சிகளை கடைபிடித்தார். இது ஒரு முறை. அடுத்தது இன்னொரு முறை இருக்குது. என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கனால், தான் மட்டும் பயிற்சியை செய்து தான் மட்டும் அந்த நிலையை அடைந்துவிட்டு அப்படியே சென்று விடுவது. அவர்கள் தன்னைத்தானே ஒழுங்குநிலைப்படுத்தி தான் தன்னிறைவாக இருந்து அவர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து அவர் சமாதி நிலையை அடைந்து விடுவது சில பேரோட வழக்கமாக இருக்குது. உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அப்படி ஒரு முறை இருக்கிறது. தனக்கு மட்டுமே போதுமானது அப்படின்னு இருக்கிற அந்த முறை. இன்னொரு முறை இருக்கிறது. தான் மட்டுமே அடைந்து தன்னிறைவாக இருக்கும் நிலை ஒன்று இருந்தது இல்லையா? அதுக்கு அடுத்தாற்போல் இன்னொரு நிலை ஒன்று உள்ளது. என்னவென்றால், அவர்கள் தானும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வார்கள். தன்னுடைய தியான பயிற்சியின் மூலம், யோக பயிற்சியின் மூலம் தன் உயர்ந்த நிலையை, முக்தி நிலையை, யோக நிலையை அடைவார்கள். அந்த அடைந்த அந்த நிலையை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து, அவர்களோடு வாழ்ந்து, அவர்களுக்கும் பலவிதமான உதவிகள் செய்து, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற நோக்கில் வாழ்பவர்கள். இப்போ கர்மயோகத்தையும் அவங்க பயன்படுத்துவாங்க, இந்த ஞான யோகத்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். 2 யோகத்தையும் பயன்படுத்தும் தன்மை அவர்களிடம் இருக்கும். ஆனால் சில பேர் கர்மயோகத்தை மனதளவில் வைத்திருப்பார்கள். அப்படி மனதளவில் வைத்திருந்து சில விஷயங்கள் செய்யும் மகான்கள், ஞானிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தர்கள். இந்த சித்தர்களை நம்ம சொல்லலாம். இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னால், அவர்கள் கடுந்தவம் புரிஞ்சு முக்தி அடைஞ்சு ஞானோதயம் அடைஞ்சு
அவர்கள் வந்து தன்னிறைவோடு வாழ்வார்கள். அவர்களை யார் தேடி போகிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்சை கொடுக்கறது, அவர்களை அங்கே தங்க வைத்து பக்குவப்படுத்தி அதற்கடுத்தாற்போல் அவர்களுக்கு தீட்சை கொடுப்பது. ஒரு ஆசிரமம் அதை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னால் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னால் அங்கேயே அந்த சீடர்களை தங்க வைப்பது. ஒரு 12 வருடம் அவர்கள் வந்து டைம் எடுத்துப்பாங்க அங்கே இருக்கிற பணிகளை செய்ய சொல்வது. வருடத்திற்கு ஒரு பயிற்சி, அப்பப்போ போதனைகளை சொல்லித் தருவது. இப்படி ஒரு முறையில் வாழ்ந்த சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்திலாம் அப்படி இல்லை. இப்போ மகான்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஊருக்கு போய் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் பெரிய மகான், நான் வந்து யோகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மகான்கள்லாம் உருவாக்கிட்டாங்க. அப்போ இவர்கள் பலனை எதிர்பார்ப்பவர்கள். தொண்டு என்பது பலனை பார்க்காமல் செய்வது, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது. தன்னுடைய நிலையமோ ஆசிரமோ வளரணும் அப்படின்லாம் பெருசாலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் நபர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பல விதமான பொய்க்கதைகளை சொல்லி உங்களை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. உங்கள்கிட்ட உள்ள அந்த பணத்தை வந்து கொஞ்சம் வாங்கிப்பாங்க. உங்களாலேயே நீங்களே அவர்கள் மீது மரியாதையோடு கொடுக்க வைப்பார்கள் உங்கள் பணத்தை. அப்படி தந்திரமான பேச்சு திறமைகள்லாம் நிறைந்தவர்கள் இந்த உலகத்தில் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உண்மையான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள பார்ப்பார்கள். அதிகபட்சமாக நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருவ வழிபாட்டை உங்களிடம் இந்த உண்மையான ஞானிகள் புகுத்த மாட்டார்கள். உருவ வழிபாடு என்பது ஒரு சாதாரண வழிபாடு, அது உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது. இதை அடிக்கடி நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த விஷயத்தை உங்களுக்கு வலியுறுத்துவாங்க. நீங்கள் யோக மார்க்கத்தில் ஈடுபட்டுட்டிங்கன்னா உருவ வழிபாட்டுக்கு போகக்கூடாது, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. மற்றவர்கள் அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த யோக மார்க்கத்தில் முழுமையாக இருக்கிறவர்கள் இந்த வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றிலாம் அவங்கள்ட்ட பேசுவாங்க. இந்த இல்லறத்தோட பந்தத்தை பற்றிலாம் பேசுவாங்க, உலகத்தை பற்றி பேசுவாங்க, எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. ஆனால் மற்றவர்கள் அதை வந்து தொடமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது கிளாஸுக்கு வரமாட்டீங்க. உங்களுக்கு எளிமையாக செய்கிற மாதிரி பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது கடுமையாக செய்கிற பயிற்சியும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கடுமையான பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் எல்லாம் எளிமைக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் சிரமமாக ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வரமாட்டுறாங்க. உங்களுக்கேற்றார் போல் யோகத்தை மாற்றிக்கொள்வது போலி குருமார்களுடைய வேலை. ஆனால் யோகம் என்பது அது தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரையிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அந்த யோகம்தான் வாசி யோகம். இந்த வாசி யோகம் என்னைக்கு வந்து அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்களோ இன்னைய வரைக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுக்கு ஏற்றார் போல் மாற்றி கொடுப்பது, உங்களை சுலபமாக்குவது அப்படின்ற வேலைலாம் இதில் கிடையாது. மாற்றவும் முடியாது. அப்படி உங்களுக்கு மாற்றி கொடுக்குற வேலையெல்லாம் யார் செய்வார்னா, இந்த போலி குருமார்கள் அதை மாதிரி செய்வார்கள். அவர்களுடைய நோக்கம் உங்களை வர வைக்கணும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்போ எங்களுடைய நோக்கம் எல்லாம் உண்மையை சொல்வது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் வருவது வராமல் போவது அது உங்களுடைய விருப்பம். இந்த உண்மையை தேடுவது என்பது உங்களுடைய விருப்பம். சரி, அப்படியே ஒரு 10,000 கோடி பேருக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க. 10,000 கோடி பேரும் இங்கே ஞானியாக ஆக போகிறதில்ல. அதில் ஒரு 5 பேர் தான் ஆவாங்க.
ஏன்னா அவங்க மட்டும்தான் வைராக்கியத்தோடு அதை பிடிச்சு அதை கடைபிடிச்சி அந்த ஒழுக்க நெறி உண்மை தத்துவத்தை கடைபிடிச்சி அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கும். அப்போ காமம், குரோதம், மோகம், பந்தவாசம், பற்றற்ற நிலை இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்றவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. அப்போ அப்படி இருக்குது. அப்போ இந்த போலி குருமார்கள் தான் அதை மாதிரி உங்களை வசீகரப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது எல்லாம் இருக்கும். ஆனால் சித்தர்களும் மகான்களும் அவர்களோட முறை எப்படி இருக்குன்னா, எது உண்மையோ அந்த உண்மையை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலாம் போலுங்க. உண்மை தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துவதே அவர்களுடைய பணி. இயற்கை அந்த பணியை தான் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குருகுல ஸ்கூலில் உங்களை வச்சிருந்து சின்ன சின்ன பயிற்சிகள் சொல்லி கொடுத்து உங்கள் நாடிகள்லாம் சுத்தப்படுத்தி உங்கள் மனதை சுத்தப்படுத்தி உடலை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு பயிற்சியை சொல்லிக் கொடுப்பது, ஞான தீட்சை உங்களுக்கு 12 வருடங்களுக்கு அப்புறம் கொடுக்குற ஒரு முறை இருந்தது. ஆனால் இந்த காலத்திலலாம் அப்படிலாம் இல்லை. இந்த மிகப்பெரிய ஞானி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த சித்த வித்தையாகப்பட்டது இந்த உலகத்தையே அப்படியே மாற்றிடுச்சு. இந்த யோக வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையாக மாற்றிவிட்டது. மாற்றிய நபர் யாருன்னா இந்த சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சித்தர்களும் மகான்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அவர்களை தேடி வருபவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் நூல் வடிவத்தில் எழுதி வைத்து விடுவார்கள். நூல் வடிவத்தில் எழுதி வைக்கும்போது அதை மறுப்பதற்கோ இப்போ இருக்கிற மாதிரி கமெண்டில் அதை எதிர்த்து சொல்வதற்கோ எதிர்த்து பேசுவதற்கெல்லாம் வேலையே இல்லை. அவங்க நூல் வடிவத்தில் எழுதிட்டாங்க எல்லாத்தையுமே. அதை நீ எடுத்துக்கலாம் போ, அது அறிவை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய நிலையை அடைஞ்சிட்டு அவங்க ஒளி ரூபமாக ஆயிட்டாங்க. இப்போ அதை நம்மளால் எடுத்துக்க முடியுமா, அதை பயன்படுத்திக்க முடியுமா, அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே பலவிதமான சிக்கல்களாக இருக்குது. இப்படி இந்த 3 தரப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இதில் இந்த ஞானோதயம் அடைந்தவர்கள் தன்னைத்தானே பார்த்து கொள்கிறாங்க இல்லையா? அப்படி தன்னைத்தானே பார்த்து கொண்டு பொதுமக்களுக்கு அவங்க போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதிகபட்சமாக வெளில எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் உண்மை அவர் ஞானோதயம் அடைந்தவர். அவர் அந்த ஊரில் அந்த நாட்டில் ஒரு நல்ல மனிதனாக காமம், குரோதம், மோகம் இது எல்லாம் பற்றற்ற தன்மையில் இருக்கும்போது தான் ஞானோதயம் அடைய முடியும். அப்படி அடைந்த மனிதன் இருக்கும் பொழுது அந்த நாடே சுபிட்சமாக இருக்கும். அவர் அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊரும் நாடும் சுபிட்சமாக இருக்கும். அதை நம்ம உணரணும். இயற்கை நியதியாக அப்படி தான் சொல்லுது. அப்போ அவருமே பயனுள்ளதாக தான் வாழ்வார். ஆனால் அவர் செயல் அதிகமாக பண்ண மாட்டார். விவேகானந்தர் போல் வெளிநாடுகளுக்கு போகிறது, ஆன்மீகத்தை பரப்புவது, பேசுவது, இந்த தமிழகத்தின் இந்த ஆன்மீக நெறிகளை உலகர்களுக்கு எடுத்து சொல்வது, திருக்குறளை பற்றி பேசுவது, இப்போ நம்மளுடைய தத்துவங்களை, உண்மை தத்துவங்களை, ஆன்மீக தத்துவங்களை பேசுவது, இப்படிலாம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல இருந்து அவங்க சில அறிவுரைகளை, அவங்க சில போதனைகளை செய்வார்கள். இவர்களால் என்ன நன்மைன்னா, அவர்கள் இருக்கும் வரையிலும் அங்கே இருக்கிற மக்கள், அந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். அந்த ஊருக்கு மழை பெய்யும். அவரை பொறுத்து தான் அங்கே மழையே பெய்யும். இப்படி இருக்குது இந்த மகான்களுடைய தன்மை. இப்படி 3 தன்மையாக இந்த நிலை இருக்குது. ஒரு நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காகவும் வாழ்வது, தன்னையும் மேம்படுத்துவது. எங்களை போல் இப்போ நம்மளோட கருத்தே அதான்.
நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறது. அந்த யோகத்தில் நம்ம வந்து அந்த நிலையை நம்ம வந்து அடைஞ்சிட்டு போகிறது மட்டும் அல்லாமல் இந்த மக்களுக்கான பணிகளையும் செய்கிறது. இப்போ இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சேவை செய்யணுமா என்ன? யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சேவை செய்யணுன்னா இங்கே சேவையே செய்ய முடியாது. யோகத்தில் சரியான விஷயங்களை அறநெறியோடு பாதுகாத்து வாழ்பவர்கள் என்பவர்கள் மிக மிக சொற்பமான நபர்கள். அவர்களெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த யோகம் வந்து வளராது. அதனால் நம்ம தூவி விடுவோம் இந்த விதையை. எந்தெந்த விதை எந்தெந்த தன்மையோடு இருக்கோ, எந்தெந்த மனிதன் எந்தெந்த தன்மையோடு இருக்கானோ அவரவர்கள் அந்த தன்மைக்கு ஏற்றார் போல் அதை எடுத்துக்கிட்டோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது தீயவர்களை சென்று அடையாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இது வந்து ஒரு நெடும் பயணம். இது மிகப்பெரிய வைராக்கியம். ஆனால் இந்த கெட்ட மனிதர்களிடம், தீயவர்களிடம் ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆனால் நீண்ட நெடும் பயணம், ஒழுக்க நெறி இதெல்லாம் இருக்காது. அதனால் அந்த நிலையை அவர்களால் அடைய இயலாது. அந்த நிலைக்கு ஒரு தற்செயலாக வந்தாலும் அந்த முழுமையான நிலையை அடைய இயலாது. இப்படி விவேகானந்தர் மாதிரி. இப்போ விவேகானந்தரோட தன்மை என்ன அப்படின்னால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட குருநாதர் அடைந்த அந்த நிலையை விவேகானந்தரால் அடைய முடியவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. 2 பேருமே நோயில் அவஸ்தைப்பட்டாங்க. ஆனால் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இருந்த அந்த தன்மை, அந்த பொறுமை, அந்த உயர்ந்த நெறி, அந்த ஞானம், அதையெல்லாம் விவேகானந்தரிடம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கனால் அந்த குருவிடம் இருந்த முழுமையான ஞானம் சிஷ்யரிடம் இல்லை. ஆனால் அவர் வந்து உயர்ந்த நெறியில் இருந்தவர். இந்த மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தவர். உணவு கூட கிடைக்காமல் இந்த மக்களுக்காக உழைத்தவர் விவேகானந்தர். ஆனால் அவரால் ஒரு முழுமையான ராமகிருஷ்ண பரமஹம்சராக மாற முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படி மக்கள் தொண்டை, மக்கள் பணியை செய்யும் அந்த ஒரு வழி, அதுக்கு அடுத்தால் போல் 2த்தையும் கலந்த ஒரு வழி. சரி, அதுக்கு அடுத்தாற் போல் இப்போ இந்த 3 நிலை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. மக்கள் பணியை செய்வது, தன்னை உயர்த்துவது, இல்லை மக்களுக்கான பணியை மட்டும் அவர்கள் செய்வது, இன்னொன்று அவர்களுடைய பணியை அந்த யோகத்தை அடைந்துவிட்டு செல்வது. இப்படிப்பட்ட அதுக்கு அடுத்தாற்போல் இந்த யோகத்தில் இருப்பவர்கள் நம்ம வந்து கோபப்படலாமா வேணாமா? கோபப்படுவதனால் ஏற்படும் நிலை என்ன? இப்போ குடும்பத்தில் இருப்பவர்கள் கோபப்படலாமா, படக்கூடாதா, கோபப்படாமல் வாழ முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னால், இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்கள் வந்து கோபப்படலாமா அப்படின்னால், அவர்கள் கோபப்படக்கூடாது. அவர்கள் பொறுமையை தான் கடைபிடிக்க வேண்டும். முடிந்த அளவு அவர்கள் வந்து பொறுமையை தான் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கான முயற்சியை தான் நாம் செய்து வருகிறோம். தியான பயிற்சி இது எல்லாம் நாம் பொறுமையை கடைபிடிப்பதற்காக தான் செய்து வருகிறோம். அப்போது நம்ம வந்து பொறுமையை தான் கடைபிடிக்கணும். அப்போ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒரு நிர்பந்தம். அப்போ அதை சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கலாம். ஒரு எமோஷன் ஆகணும் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் எமோஷன் ஆகி தான் ஆகணும். எமோஷன் ஆகாமல் உங்களால் இருக்க முடியாது. நமக்கு எழுத்தாப்பில் ஒரு தவறு நடக்குது,
அதை பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா, சும்மா இருக்கிற விஷயமாக இருந்தால் சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கக்கூடாதுன்னா நம்மளால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? அப்போ அந்த நேரத்தில் எமோஷன் ஆகலாம். ஆனால் அதற்கான தவறான ஒரு முடிவை எடுத்துக்கூடாது. கோபம் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஆலோசிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆலோசித்து செயல்படணும். சில நேரங்களில் நம்மளே அறியாமல் நம்ம கோபத்தில் பலவிதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதும் செய்கைகளை வெளிப்படுத்துவதும் வழக்கமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம் பண்ணி நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் பின்விளைவுகள் சாதாரணமாக இருக்கும். அது நாம் யார் மேல் கோபப்படுகிறோமோ அவரை பொறுத்து இருக்குது. அவர் நம்மை விட மிக பலசாலியாக, அவர் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக அதை மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னால் அதில் பலவிதமான இடையூறுகள் நமக்கு ஏற்படும். ஆனால் இதே போல் இடையூறுகளை எல்லாம் மகான்களும் சித்தர்களும் அனுபவித்திருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பூண்டி மகான் என்ற ஒரு மகான், அவரிடம் தங்கம் செய்து கொடுக்க சொல்லி நிறைய பேர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் தானாகவே இந்த நித்யானந்தர், நம்ம பாம்பேயில் இருந்த நித்யானந்தர் பாபா அப்படின்னு சொல்கிற அந்த சிவானந்த பரமஹம்சரோட சிஷ்யர், அவர்களுக்கெல்லாம் நிறைய இடர்பாடுகள் நடந்திருக்கு. அதை தாண்டி தான் அப்புறம் அவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மகான் தன்மையில் இருந்து ஒரு முடிவெடுப்பது என்பது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விஸ்வாமித்திரர் கோபப்படுறார் அப்படின்னால், விஸ்வாமித்திரர் கோபப்பட்டால் அதற்குரிய அந்த தன்மையும் அதற்குரிய பின்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் ஏற்கும் தன்மையில் இருந்தார். அதை சமாளிக்கும் திறனில் சக்தியோடு அவர் இருந்தார். அதனால் அவர்களால் அதையெல்லாம் சமாளிக்க முடிந்தது. அது நித்யானந்தராக இருக்கட்டும், விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்ததால் சமாளிக்க முடிந்தது. அவர்கள் எப்பொழுதும் பொய்களை கண்டு எப்பொழுதும் அவர்கள் பயப்படுவதில்லை. உண்மையை நோக்கிய அவர்களோட பயணமெல்லாம் இருந்தது. அவர்களையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னால் அதர்மத்தை எதிர்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போ இது கோபமா அப்படின்னால் ஒரு விதமான கோபம் பட்டிருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறான விஷயம் நடக்குது அப்படின்னக்குள்ளே நம்ம எப்படி தட்டி கேட்காமல் இருக்க முடியும்? அப்போ என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆலோசனை சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் கோபப்படுறீங்க, இல்லை பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு தப்பை தட்டி கேட்குறீங்க அப்படின்னால் நீங்கள் சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் பெரிய நபர்களாக இருக்க வேண்டும், இல்லை பொருளாதாரத்தில் பெரிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் சமாளித்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மிகுந்த ஆலோசனையுடனே நீங்கள் அதை கையாள வேண்டும். மிகுந்த சக்தி படைத்தவராக இருக்கிறார், ஒரு மகானாக இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பார். அவரை மீறி யாராலையும் எதுவும் செஞ்சிட முடியாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சாமானியன், ஒரு சாதாரணமாக ஒருத்தவர் இருக்கார் அப்படின்னால் அவரால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனால், அடிக்கடி நான் இதை தான் வலியுறுத்துகிறேன் உங்கள்கிட்ட. உங்களாலையும் ஒரு உண்மையான விஷயத்துக்கு நீங்கள் போராட முடியும் என்றால், சுதந்திர காலகட்டத்தில் இந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நம் இந்தியர்கள் எப்படி போராட்டம் பண்ணாங்க, எப்படி ஒன்றாக சேர்ந்தார்கள், அப்படி ஒன்றாக
இந்த மனித கூட்டம் சேர்வதாக இருந்தால் நம்ம இந்த தவறுகளை எதிர்த்து போராடலாம், நம்ம கோபப்படலாம். தவறு நடக்கும் பட்சத்தில் நம்மளால் முடியாத ஒன்று அந்த நேரத்தில் நம்மளால் கோபப்படணுமா அப்படின்னால் கோபப்படக்கூடாது, சிந்தித்து செயல்படணும். அப்போ ஒரு குடும்பஸ்தனாக ஒருவர் இருக்கும் பொழுது அவர் கோபப்படலாமா வேணாமா அப்படின்னால் அவர்களுடைய சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை பொறுத்தது. எதிரியாக இருக்கும் அந்த எதிராளியை, எதிர் நபரை பொறுத்து இருக்கிறது. அவர் எந்த வகையை சார்ந்தவர், இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மக்கள் கூட்டம் வலிமையாக உங்கள் கூட ஒரு 1000 பேர் இருக்காங்க, அதை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னால் நீங்கள் கடுமையாக எதிர்க்கலாம். ஏன்னால் அவர்களுடைய சப்போர்ட் இருக்கக்குள்ள இங்கே யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அது சமுதாயமாக இருந்தாலும், பணம் படைத்தவர்களாக யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும் பொழுது உங்களை ஒன்றுமே செய்ய இயலாது. ஒன்று எப்படி இருக்கணும், சக்தி மிக்கவர்களாக இருக்கணும். அது ஞானத்தில் மிக சக்தி மிக்கவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் படைபலம் இருக்கணும், பின்புலம் இருக்கணும், மக்களுடைய சக்தி இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம இயற்கையிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பொறுமையை காத்து நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கையாகப்பட்டது எந்த தவறு செய்தாலும் அதற்குரிய தண்டனையை தராமல் போகவே போகாது. எந்த நன்மையை செய்தாலும் அதற்குரிய நன்மையை உங்களுக்கு தராமல் இருக்கவே இருக்காது. அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு பிரதமர், ஒரு ஞானியே ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதற்குரிய தண்டனை உண்டு. தப்பு செய்து விட்டார் என்றால் தண்டனை உண்டு. அப்போ அந்த ஞானி தப்பு செய்து விட்டால், அந்த தப்பை உணர்ந்தால் என்ன பண்ணுவார்னா, அதற்குரிய தண்டனைக்குரிய சில விஷயங்களை அவரே ஏற்றுக்கொள்வார். இங்கே ஜெயின மதத்தில் ஒரு முறை இருக்குது. என்னென்னா, அவர்கள் முடியை வெட்டும் பழக்கம் அல்ல, அவர்கள் முடியை அவர்களை பிடுங்கிக் கொள்வார்கள். அப்படி ஏன் கடுமையாக பிடிங்கிறாங்க அப்படின்னா, நான் செஞ்ச பாவத்தை நானே இதை மாதிரி துன்பத்தை அனுபவித்து அதை கழிக்கிறேன் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. ஆனால் அது ஒரு இயல்பான முறை அல்ல, அது ஒரு தவறான முறை. அதுக்கு நம்ம போகக்கூடாது. இயல்பாக துன்பம் நம்மளை நோக்கி வரும்பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். மிக கடுமையான துன்பமாக இருந்தால், நம்மளால் ஜீரணிக்க முடியாத துன்பங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனால் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏனென்றால் நீங்கள் போன ஜென்மத்திலோ இல்லை உங்களுடைய முந்தைய ஜென்மத்திலோ நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்னே தெரியாது உங்களுக்கு. அப்படி தெரியாமல் ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னால் அப்படி செய்ய இயலாது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் தப்பு செஞ்சாலும் இங்கே தண்டனை உண்டு. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த கோபம் வரும் நேரங்களில் நம்ம அறிவை கொண்டு ஆலோசித்து செயல்பட வேண்டும். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால கோபப்படாமல் வாழ இயலாது. ஆனால் அந்த கோபத்தினால் மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பையன் படிக்கலை அப்படின்னா அவனை 2 அடி அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அவன்கிட்ட கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கடையில் ஒரு பையன் ஏதாவது திருடிட்டான், அவன்கிட்ட எமோஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அந்த பொறுப்பிற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வது தான் சரியானது. இப்போது ஒரு வாத்தியார் வேலையில் ஒரு தந்தை இருக்கார், அவர் வாத்தியாராக இருக்கார். பசங்களை கொஞ்சம் மிரட்ட தான் செய்யணும். அவர் ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும், பயமுறுத்தணும். அது அவருடைய பணி. அது ஒரு காவல் அதிகாரி இருக்கார், திருடர்களிடம்
அவர் வந்து கடுமையாக தான் நடந்துக்கணும். நல்லவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளணும். ஆனால் அந்த காவல்துறை அதை மாதிரி செய்யறதில்லை. எல்லோருடையும் கடுமையாக நடப்பது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் தான் நான் என்ன திரும்ப திரும்ப சொன்னாலுமே, இந்த மக்களுடைய கூட்டம் இல்லாமல், ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாமல், ஒரு ஒற்றுமை இல்லாமல் இங்கே வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற இயலாது. இப்போ ஒற்றுமை உணர்வு கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சுதந்திர போராட்டத்தையே எடுத்துங்களேன். இந்த சுதந்திர போராட்டத்தின் போது எல்லோரும் ஒற்றுமை உணர்வோடு இருந்ததால் தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, அவனை வெளியில் அனுப்ப முடிஞ்சது. ஆனால் இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் இருந்த மக்கள் தொகை அதிகம். வெள்ளைக்காரர்களிடம் அவர்கள் வாணிபம் செய்வதற்காக வந்து அவர்கள் படைகளை இறக்கியதுடன் அவர்களுடைய அந்த சிப்பாய்கள் குறைவான பேர் தான். ஆனால் அவன் அங்கேருந்து வந்துட்டு அவன்கிட்ட அந்த துப்பாக்கின்ற ஆயுதம் இருந்ததுனால இவர்களிடம் அந்த அப்பத்திய நிலைமையில் அந்த ஆயுதங்கள் நம்ம இந்தியாவில் குறைவாக இருந்தது. அதற்காக தான் சுபாஷ் சந்திர போஸ் வேற ஒரு முறையை கையாண்டார். வெளிநாடுகளிடம் சென்று அவர்கள் படையை திரட்டி அவர்களிடம் உதவி கேட்டு இவர் ஒரு படையை உருவாக்கி அங்கேருந்து கொண்டு வர மாதிரி இருந்தது. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவனே வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்மளால் அந்த வெள்ளைக்காரர்களை சீக்கிரம் துரத்த முடியல. அவர்களுக்கே நம்ம தமிழ்நாட்டாலோ இந்தியாவில் இருக்கிறோம் கைக்கூலியாக இருந்தால் இந்த நயவஞ்சக கூட்டம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. 2000-5000 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இந்த நயவஞ்சக கூட்டம், இந்த திருடர்கள், தவறானவர்கள், இவர்களுடைய பங்கெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி இவர்கள் வெள்ளைக்காரனுக்கு சல்யூட் பண்ணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அவர்களை சீக்கிரம் நம்மளால் விரட்ட முடியல. நம்ம ஆளுங்களை பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? நம்ம ஆளுங்களுக்கு தான் நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும். அப்போ நம்ம ஆளுங்களை வச்சு சில விஷயங்களை அவன் வந்து நம்மளை அடக்குனான். அவனுடைய அடக்குமுறைக்கு முக்கிய காரணமே காட்டி கொடுத்த நம்ம ஆளுங்க தான். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? வஞ்சகம் என்பது எப்பொழுதுமே மனிதனுக்கு ஆபத்தானது தான். இப்போ இந்த வஞ்சகத்தில் இருந்து நம்மளால் மீள முடியுமா அப்படின்னால் அதை அறிவை கொண்டு தான் நம்ம அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அதை நம்ம வந்து அறிவுபூர்வமாக கையாள வேண்டும். அதே போல தான் இந்த கோபமும் அந்த சூழ்நிலையை பொறுத்து நமக்கு வந்திருக்கும் அந்த துன்பத்தை பொறுத்து, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அந்த விஷயத்தை பொறுத்தது. எதிர்த்தரப்பினர் நமக்கு ஆப்போசிட் ஆள் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்தது தான் இது. அவரை பொறுத்து தான் இந்த பலவிதமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் சிந்திச்சு. இல்லாட்டினா உங்களை எல்லாம் சரியாக அதை வந்து கையாள முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கோபம் என்பதை நீங்கள் வந்து அறிவை கொண்டு தான் சிந்தித்து தான் அதை பொறுத்தவரையிலும் செயல்படணும். வேறு வழியே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயம் ஒரு மோசமான சமுதாயமாக இருக்கிறது. ஒரு கணத்தை அறிஞ்சால் மறு கணத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னார் யார்? இயேசுநாதர். இது எல்லாரும் சொல்கிறது ஒரு வழக்கம். ஆனால் இந்த காலத்தில் ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டினா என்ன பண்ணுவான்? அப்பயும் அடிப்பான். 2 கணத்தில் மட்டும் இல்லை, உங்களை குனிய வச்சு உங்களை பயங்கரமாக முதுகில் அடிப்பான். ஒன்று நம்ம அந்த இடத்த விட்டு எட்டக்க போகணும், இல்லைன்னா அவனை எதிர்க்கணும்.
அவன் ஒரு 10 அடி அடிக்கிறான்னா அவனை எதிர்க்காமல் நம்மளால் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டானால் நம்ம அவனை எதிர்க்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் அவன் மனிதாபிமானத்தோட 2 அடி அடிச்சுட்டு விட்டுட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களை அவன் அடித்து கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. போராடி தான் நீங்கள் வெல்லணும். அது இயற்கையோட தன்மையை பொறுத்தது. இயற்கை என்ன முடிவு எடுத்துருதோ அதை பொறுத்தது, உங்கள் கர்மாவை பொறுத்தது தான். அப்படி தான் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்படணும். வேறு வழியே இல்லை. இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயமாக வளர்ந்து வருகிறது. அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களுடைய கூட்டம் ஒன்றிணைய வேண்டும். இந்த நல்லவர்களுடைய கூட்டம் ஒன்றிணைய வேண்டும். கெட்டவர்களோட கூட்டம்லாம் ஒன்றிணைக்கவே கூடாது. அவன் அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு போயிடுவான். ஏன் இந்த தலைவர் பொருளாளர்னு சொல்லி அப்படி இப்படி குழப்பி இதை மாதிரி ஒரு கூட்டனாலே நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டம் உருவாகுதுன்னா அங்கே தலைவர் பொருளாளர் செயலாளர்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே தலைவர் தாங்க. இப்போ அப்படி புத்திசாலித்தனமான யோசித்து இந்த மக்களை திரட்ட வேண்டும். ஆனால் அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. அதையும் கலைப்பதற்கு பலவிதமான வேலைப்பாடுகள் நடந்தே தீரும். ஏனென்றால் மகான்களுடைய பின்னடையே போயிட்டுருக்கிற கூட்டமே அவர்களை பற்றி சாடிக்கொண்டே சென்றது. அதனால தானே ஏற்கனவே நம்ம பதிவிட்டோம். இங்கே மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்ததுனால தான் இந்த சித்தர்கள் எல்லாம் ஒளிரூபமாக மறைந்து விட்டார்கள். இனிமேல் இந்த மனித கூட்டத்தை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிரூபமாக மறைந்து விட்டார்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டாங்க இல்லையா? அதுதான் நிதர்சனமான இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ இவர்களை எல்லாம் நம்ம நல்லவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டணும் அப்படின்னால் இது மிக மிக கடினமான ஒன்று. அதுக்கெல்லாம் ரொம்ப போராடணும். நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவிடணும். அப்படி செலவிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதர்களை ஒன்று திரட்ட முடியும். அப்படி பொருளாதாரம் இல்லாமல் இந்த மனிதர்களை, நல்ல மனிதர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்றால் மக்களாகிய நீங்கள் தான் விரைவாக முடிவெடுக்கணும், ஒன்று சேரணும். அப்போ தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்போ ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தே நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு குடும்பத்தில் இருப்பவர்கள் கோவப்படக்கூடாதுன்னு இல்லை. அவர்கள் சில நேரங்களில் சூழ்நிலையை பொறுத்து கோவப்பட்டே ஆக வேண்டும். சில நேரங்களில் பொறுமையாக போய்விடலாம். எந்தெந்த நேரத்தில் கோவப்படணுமோ அந்த நேரத்தில் கோவப்படுங்க. அது நல்லவைகளுக்காக இருக்கட்டும். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் கோவப்படுறதில்ல எந்த விதமான தவறும் இல்லை. நாளைக்கு போய் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னால் யாரும் அதை பற்றி குறை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கோபமானது என்பது நியாயமானது. ஆனால் உங்கள் மேல் தவறு இருக்குது அப்படின்னால் நீங்கள் பணிந்து செல்வது தான் நல்லது. அதுதான் நியாயம். அப்படி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் யோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக பணிவை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு தர்க்கம் என்று ஒன்று வந்துவிட்டது. உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு தர்க்கம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரங்களில் நாம் பணிந்து செல்வது என்பது ஆகாத ஒன்று. ஒரு சரியான ஒரு மனிதர்களிடம் போட்டி இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு அறிவாளியும் பேசிக்கொள்ளும் பொழுது அது சரியாக இருக்கும். ஒரு அறிவாளியும் முட்டாளும் சேர்ந்து தர்க்கம் பண்ணும் பொழுது அங்கே அந்த தர்க்கம் சரியாக இருக்காது. தர்க்கமும் அவசியமற்றது. ஆனால் உண்மையை அந்த நேரத்தில் நிலைநாட்ட வேண்டுமென்றால் நாம் அதற்கு தயாராக தான் இருக்க வேண்டும். அது
நாம் எடுத்துக்கொள்ளும் கருத்தை பொறுத்தது. இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் உருவ வழிபாட்டை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அதை மாதிரி சொல்லாமல் நீங்கள் உருவ வழிபாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் அது சார்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. நீங்கள் கல்லுன்னு தான் நம்ம சொல்ல முடியும், சிலைன்னு தான் சொல்ல முடியும். சிலையை எப்படி நான் கடவுள்னு சொல்ல முடியும்? ஒரு மனிதனை கூட நான் கடவுள்னு சொல்லிட முடியும். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு துளி இருக்குது. அப்பப்போ கடவுள் எட்டி பார்ப்பான். மிருகங்கள் பல கோணங்களில் எட்டி பார்க்கும். ஆனால் கடவுள் எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மனிதன் வடிவத்தில் எட்டி பார்ப்பான். இப்போ ஒரு திருடன் இருப்பான், அவனோட வழக்கமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருடுறது தான் அவனோட பிரதான தொழிலாக இருக்கும். அவன் என்ன பண்ணிவிடுவான், ஒரு கடுமையான பசியில் ஒரு வயது முதிர்ந்தவர், அவர் பிச்சை எடுக்கிறவராக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவராக இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டவராக இருக்கட்டும், அவர் உணவுன்னு கேட்கக்குள்ள அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு கொடுப்பான். அப்படி கொடுக்கும்பொழுது அவனிடம் இருக்கும் அந்த கருணை இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் கடவுள் அங்கே அவதரிக்கிறார். அந்த கடவுள் தன்மை அவன்கிட்டேருந்து வெளிப்படுது. இப்போ அந்த நேரத்தில் அவன் கடவுளாக இருப்பான், அவன் கருணையாளனாக இருப்பான். அந்த கடவுளோட தன்மை ஒரு துளி அவன்கிட்டேருந்து வெளிப்படும். அப்போ நம்ம என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலையை அந்த நேரத்தில் அவனே வாழ்த்துவான். சாப்பிட்டுட்டு, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவான். இப்போ அவர்களிடமும் ஒரு நல்ல தன்மை இருக்கும். ஆனால் அவர்களுடைய பிரதான தொழில் திருடுவதாக தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த கோபப்படுபவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கோபப்படுபவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் அதிகமாக கோபப்படுபவர்களிடம் நல்ல குணம் இருக்கும். அவர்கள் தவறை கண்டால் தான் கோபப்படுவார்கள். தவறுன்னு தெரிஞ்சவொன்னா அவங்களுக்கு தானாகவே அந்த எமோஷன் ஆகிடுவாங்க. இப்போ என்னை போன்றவர்கள்லாம் கண்டிப்பாக தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாம் எமோஷன் ஆகிடுவோம். என்னோட எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஏதோ ஒரு ரூபத்தில் என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவித்தே தீருவேன். ஏனென்றால் என்னுடைய தன்மையும் இறைவனோட தன்மையும் அப்படி அல்ல. இந்த இயற்கையோட தன்மையே எப்படி இருக்குன்னா, நீங்கள் தீமையை எதிர்ப்பது தான் இந்த இயற்கையோட தன்மை. நன்மைக்கு சப்போர்ட் பண்ணுவது தான், ஆதரிப்பது தான் இறைவனோட இயற்கையோட தன்மை. இதன் வாயிலாக தான் நம்ம பயணிக்கணும். ஆனால் இந்த கோபப்படாமல் இருக்கிறான் பார்த்திங்களா, அப்படியே அமைதியாக இருப்பான், அமைதியாக பொறுமையாக இருப்பான். சரிங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சமாதானமாக போகிற மாதிரி போய், உங்களை சார்ந்தவர்கள், உங்களை பின்னாடி இருக்கிறவர்கள் யாரை அனுப்பிச்சி உங்களை முறியடிக்க முடியுமோ அவங்களிடம் இவன் பொல்லாததையும் இல்லாததையும் சொல்லி அவர்கள் மூலயமாக நயவஞ்சக சூழ்ச்சியின் மூலம் உங்களை பின்னாடி இருந்து அவன் வீழ்த்துவான். அதுதான் புறமுதுகில் குத்துறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அப்படிப்பட்டவன். சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறவனை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். யோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையாக இருந்தால் அது உத்தமம். ஆனால் சாதாரண மனிதர்கள் பொறுமையாக இருக்கான் அப்படின்னால் அவன் உங்களை வேறு விதமாக பழிவாங்காமல் இருக்க மாட்டான். ஆனால் இந்த கோபத்தில் இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த நேரத்தில் கத்திட்டு உங்களுக்கு அவன் பகையாளியாகவே இருப்பான். அந்த கோபமும் என்ன ஆகும், ரெண்டு பகையாளியாகவே இருக்கும். ஆனால் தனிவாக போகிறவன் எப்படி இருப்பான்னா,
உங்களுக்கு உண்மையான பகையாளி அவன்தான். ஆனால் நண்பனாக இருப்பது போல பாவித்து பணிந்து அவன் சென்று விடுவான். ஆனால் அவன் பின்னாடி உங்களுக்கு பகையாளியாக இருப்பான். அவன் ரொம்ப மோசமானவன். அவனை அதை மாதிரி ஆளுகளை தான் நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும். அதில் தான் உங்கள் அறிவு திறனை பயன்படுத்தணும். இந்த நமக்கு நேருக்கு நேர் எதிர்க்கிறான் இல்லையா, அவர்கள் அதிகபட்சமாக உங்களை மன்னிப்பதாக இருந்தாலும் மன்னித்து விடுவார்கள். மன்னிப்பு கேட்கறதுனாலும் கேட்டுருவாங்க. ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டுட்டு போவான். பின்னாடி போய் உங்கள் முதுகில் அவன் குத்துறதுக்கான எல்லா வேலையும் அவன் செய்வதற்கு தயாராக இருப்பான். ஆகவே மனிதர்களே, இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த நயவஞ்சன் நரிகளை எல்லாம் அடையாளம் கண்டு, புலி, சிங்கம், பலவிதமான மிருகங்கள் இங்கே திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து ஒரு மிக பொறுமையுடன் கையாண்டு இந்த உலகத்தில் வாழ்வது தான் மிக பெரிய புத்திசாலித்தனம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 100% அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% கோபப்படாதீங்க. ஆனால் அது உங்களால் முடியவே இல்லை, நான் இது கோபப்பட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்குது, நியாயமான விஷயமாக இருக்குது அப்படின்னால் கண்டிப்பாக அந்த 10% கோபப்பட்டுடுங்க. இல்லறத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நியாயமான விஷயத்திற்கு நீங்கள் போராடுங்கள். அதற்கான சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு போராடுவது தான் புத்திசாலித்தனம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த இயற்கை உண்மையின் பக்கமே நிற்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. வேண்டுமானால் முதல்ல அவர்கள் ஜெயிக்கலாம், பிற்காலத்தில் இந்த உண்மையை சார்ந்தவர்களும் தான் ஜெயிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. எனக்கு ஏன் தர்மம் வெல்லலை அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும். அது நம்ம கர்மாவை சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.